பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இயல் 4 வந்தாச்சு. வடிவியல் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன கற்றுக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வடிவம்லாம் என்ன, லைஃப்பில் இந்த வடிவியல் கான்செப்டில் என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து முக்கியமாக வடிவங்களோட பண்புகள், ஸோ இங்கே கோடுகள் அதே போல் கோணங்கள், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதில் முக்கியமாக கோணங்கள் அதோட வகைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கோணம்னா என்ன, நிரப்பு கோணம்னா என்ன, மிகை நிரப்பு கோணம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்குவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதை நீங்கள் இங்கே கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த கோணம் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதே போல் கோடுகள் அதோட வகைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இணை கோடுகள்லாம் என்ன, வெட்டு கோடுகள்லாம் என்ன, இந்த மாதிரி. அப்போது எக்ஸாமில் ஒரு தியரிட்டிக்கலாக வச்சும் கேள்வி இருக்கும், அதே இது ஒரு டயக்ராம் வச்சும் இந்த மாதிரி கோணங்களோ அல்லது கோடுகளோ கேள்விகளாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே வடிவங்களோட பண்புகளை நீங்கள் உள்ளே பார்க்கும்போது பிக்சரோட வச்சு உங்களுக்கு தெளிவாக அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்ட பின்னாடி இந்த லெசனோட லாஸ்ட்டில் நினைவில் கொள்க அப்படின்னு இருக்குங்களா, அதில் அந்த நம்ம பார்த்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் அங்கே இருக்கும். ஸோ உங்களால் அதை டைரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதாவது பிக்சரே இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் டைம் சேவ் பண்ணால் அதவே நீங்கள் பார்த்துக்கலாம். நினைவில் கொள்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எதை நிரப்பு கோணம்னு சொல்லுவோம், எதை மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவோம், அதே போல் இணைக்கோடுன்னு எதை சொல்லுவோம், அதே போல் வெட்டுக்கோடுகள் என்னன்னு சொல்லுவோம், கோட்டு துண்டுனா என்னன்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. ஸோ தியரிட்டிக்கல் சம்மந்தமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உள்ள பிக்சரோட கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனை, அந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை நல்லா தெளிவாக பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் பிக்சரை வச்சும் இதே மாதிரி கேள்விகள் இருக்கும். அதனால தான் நான் அந்த பிக்சரை வச்சு நல்லா தெளிவாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் கோணங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா, டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் எந்த மாதிரி கேள்வி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடிகாரம் அதில் கோணங்கள் கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க, அல்லது இந்த மிகை நிரப்பு கோணம் நிரப்பு கோணம் இந்த கான்செப்டில் கேள்விகள் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு இது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இடையில நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் காமிச்சு அது எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பொறுமையாக நீங்கள் கவனிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு தியரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க பாருங்கள். அல்லது உங்கள் கையில் மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்களும் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வடிவேல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வடிவேல் அப்படிங்கிறது ஒரு புவியின் அளவீடு. ஸோ இந்த வார்த்தை எப்படின்னு பாருங்கள். வடிவேலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோன்னா புவியோட அளவீடு. அவங்க ஆப்ஷன் வேறு என்னென்ன வச்சு வேணாலும் கேள்விகள் இருக்கலாம். அதே போல் இந்த வடிவேல் அப்படிங்கிறது வடிவங்களின் பண்புகளையும் அவற்றின் அளவுகளையும் உள்ளடக்கியது. ஓகே, ஸோ வடிவேலுங்கிறது என்ன, வடிவங்களோட பண்புகளையும் அவற்றின் அளவுகளையும் உள்ளடக்கியது தான் வடிவேல் அப்படிங்கிறது. இந்த வடிவேல் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா பழங்காலங்களில் கட்டுமானத்திற்கும் நிலங்களை அளப்பதற்கும் பல்வேறு கைவினை தொழில்கள் போன்ற செயல்களின் தேவைகளுக்கும் வடிவேல் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ வடிவேல் எதுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டதுங்கிறது மெயினாக லைஃப்பில் என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு இது வடிவேல் உருவாக்கப்பட்டதுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. கட்டுமானத்துக்கு இப்போ அதே என்னென்ன, கட்டுமானத்திற்கு நிலங்களை அளப்பதற்கும் பல்வேறு கைவினை தொழில்கள் போன்ற செயல்களுக்கும் இது வடிவேல் உருவாக்கப்பட்டது. ஓகே, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிவேலோட எண்ணங்களே வீடுகள் மற்றும் கட்டடங்களின் அழகிய தோற்றத்தை வடிவமைக்க உதவுகின்றன. அப்போது நம்ம அழகழகான வீடுகள் கட்டடங்கள் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது என்ன, வடிவேல் எண்ணங்கள் தான். ஓகேவா?
அதே போல் டிசைனாக புதுசாக ஏதாவது நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது இந்த வடிவியல் கான்செப்ட் தான். அப்போ மிதிவண்டி, மகிழுந்து போன்ற வாகனங்களின் வடிவமைப்பிற்கும் இந்த வடிவியல் கருத்துக்கள் பயன்படுகிறது. இது ரொம்ப சிம்பிளானது. ஓகே, நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்க்குறோம், இருந்தாலும் அது நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னாவே கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு, தேன்கூடு நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். தேன்கூட்டோட அந்த நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேனி கொட்டிடும். ஓகே, இல்லாத டயத்தில் நம்ம பார்க்கணும், இல்லாட்டா அதோட ஓடை எடுத்து நம்ம பார்க்கணும். அப்போது தேன்கூட்டில் என்ன வடிவம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அருங்கோண வடிவம். அப்போது நம்ம அன்றாட வாழ்வில் எங்கும் கணிதம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எங்கும் கணிதம் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு நம்ம பார்க்குற ஒவ்வொரு வடிவங்களுமே அது கணிதம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் தேன்கூட்டில் அருங்கோண வடிவம்ங்கிறது இருக்குது. ஓகேவா? ரைட், அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். எது தேவையோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத நான் ஃபாஸ்ட்டாக நான் காமிப்பேன், நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். இங்கே கோடுங்கிறதுனா என்ன, கோட்டு துண்டுனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கோடானது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம். கோடு கிடைமட்டமாகவோ சாய்வாகவோ செங்குத்தாகவோ இருக்கலாம். ஒரு கோட்டினை எத்திசையில் திருப்பினாலும் அது கோடாக இருக்கும். இந்த தான் இப்போ பிக்சரே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கோடு அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஆனால் இதெல்லாம் வளைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து கோடு, நேர்கோடு அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். இது முக்கியமானது, ஒரு பேசிக்கான குறியீடு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 புள்ளிகள் A மற்றும் B வழியே செல்லும் கோட்டினை. ஸோ கோட்டினை வந்து எந்த சிம்பிளில் நோட் பண்ணுவாங்கன்னா AB பார் அப்படின்ட்டு. அதாவது அந்த கோட்டுக்கு நம்ம பேர் ஏபின்னு நம்ம வச்சுருப்போம். அதில் எண்டே இல்லாமல் இந்த சைடும் போகும், அதே போல் இந்த சைடு எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம கோடு நம்ம சொல்லுவோம். அப்போது என்ன பேர் வச்சுருக்கோமோ அதை ஏபிங்கிறத நோட் பண்ணணும். மேலே கோடு அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி நம்ம 2 சைடு ஆரோ மார்க் வர்ற மாதிரி நோட் பண்ணணும். இதுதான். ஓகேவா? அதே இது கோட்டு துண்டுங்கிற கான்செப்டை நீங்கள் பாருங்கள். இப்போ கோட்டு துண்டுங்கிறது என்னன்னு வரும், கோடு அப்படிங்கிறத நம்ம லைன் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே இது கோட்டு துண்டுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா குறியதும் எப்படி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறியதும் இருபுறமும் முடிவுறு நீளம் கொண்ட. அப்போ கோட்டு அப்படின்னு நம்ம கோடுன்னு பார்க்கும்போது இருபுறமும் அந்த முடிவு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஆனால் கோட்டு துண்டு அப்படின்னா கட்டாயிருச்சு, இதுலேருந்து இது வரைக்கும் தான். அப்போது ஒரு முடிவுறு நீளம்ங்கிறது இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம கோட்டு துண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இதை எப்படி நம்ம குறிப்போம் அப்படிங்கிறத பின்னாடி நோட் பண்ணுவாங்க. அதையில் 2 முனைகளையும் நம்ம படத்தில் காட்டுவார். ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இங்கே எண்டு இருக்கும், அதுதான் ஏபிங்கிற நோட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் என்ன பேர் வச்சாலும் சரி ஒரு எண்டுங்கிறது அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், கோட்டு துண்டுனா எப்படி நோட் பண்ணுறோம், ஏபி பார். இப்போ ஏபின்னு பேர் வச்சோம் அப்படின்னா ஏபி நோட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பார்ன்ட்டு நம்ம நோட் பண்ணிடணும். ஆனால் அங்கே கோடில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மேலே ஆரோ மார்க் நோட் பண்ணியிருந்தா. அப்போ சிம்பிளான விஷயந்தான், இருந்தாலும் நம்ம கவனிக்கணும். இதில் கீழே நீங்கள் பயிற்சி கிழங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை வச்சு ஒரு கேள்வி இருக்கும், அது 4 ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இங்கே நம்ம டெட்டுக்குரிய எக்ஸாம்லேயும் இதே கான்செப்ட் ரொம்ப சிம்பிளானது தான். ஜஸ்ட் அந்த சிம்பிள் கோடுங்கிற கான்செப்ட், கோட்டு துண்டுக்கு எப்படி சிம்பிள் நோட் பண்ணுறாங்க, குறியீடு நோட் பண்ணுறாங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் பிக்யூ இந்த கோட்டுக்கு எப்படி நோட் பண்ணுவோம், பிக்யூ நோட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பார். இதுதான் கோட்டு துண்டை மென்ஷன் பண்ணக்கூடிய குறியீடு. ஓகேவா? ரைட், இதை நீங்கள் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக அதோட பண்புகள் நம்ம பார்த்துட்டோம். எது தேவையானதோ ரொம்ப தெளிவாக டீப்பாக பார்க்க வேண்டியதோ அதை நான் இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ நல்லா கவனிங்க. இங்கே கவனிங்க, இந்த டியூனோவில் உங்களுக்கு தெரியுமால ஒரு 3 இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கவனிங்க, ஜாமெட்ரி அப்படிங்கிறது எந்த சொல்லேருந்து வந்து கிரேக்க சொல். ஓகே, இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், கிமு 600 ஓகே பொது ஆண்டுக்கு முன் 600 கிரேக்க நகரம் மிலட்டஸை சார்ந்த தேல்ஸ் என்பவர் முதலில் வடிவியல் கருத்துக்களை பயன்படுத்தினார். ஸோ வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். முதல்ல வடிவியல் கருத்துக்களை பயன்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தேல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, முதல்ல வடிவியல் கருத்துக்களை
பயன்படுத்தினார். அப்போது வடிவியல் கருத்து அப்படிங்கிறத நம்ம கடிக்கும், தேல்ஸுங்கிற போது தேல் மைண்டில் வச்சுக்கலாமா, அப்போ தேல் கடிக்கும், அந்த கருத்து அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஓவரில் மைண்டில் வச்சுக்கலாம். இதே இது அடுத்த வார்த்தையை கவனிங்க. கிரேக்க கணிதவியல் அறிஞர் பித்தாகரஸ் வடிவியலின் முறையான வளர்ச்சிக்கு உதவினார். அப்போது வடிவியலின் முறையான வளர்ச்சிக்கு உதவியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பித்தாகரஸ். ஓகேவா? ஸோ இதுதான் முறையான வளர்ச்சிக்கு உதவி. அப்போ இதைத்தான் நம்ம நல்லா பயன்படுத்துகிறோம். ஸோ பிதா கடவுளில் நம்ம கரெக்டாக முறையாக வழிபடுறோம். அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் மைண்டில் வச்சாலும் சரி, சின்ன சின்ன க்ளூ வச்சு மைண்டில் வச்சாலும் சரி, இது ஈஸியாக உங்களுக்கு அந்த வார்த்தை ஏதாவது ஒரு க்ளூ மைண்டில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்த உடனே அடுத்து இப்போ நம்ம ஒரு டைம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக இப்போ தேல்ஸ் அப்படின்னா கடிக்கும் கருத்து. ஓகே, தேல் வந்து கருப்பாக இருக்கும். அப்போது கருத்து முதல்ல வடிவேலோட கருத்துக்களை சொன்னவர் தேல்ஸ் அப்படிங்கிறவர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அதே இது இப்போ வடிவேலை வந்து முறையாக நம்ம வழிபடுறோம் இல்லை வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற போது பிதாகரஸ் பிதா மகன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், இது நம்ம டியூனோவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இணை கோடுகள், அதாவது 2 கோடுகள் நம்ம பார்ப்போம். இணை கோடுகள், வெட்டு கோடுகள் அப்படிங்கிற மாதிரி. அதில் இணை கோடுக்கு எப்படி டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கோடுகளுக்கு இடையே மாறாத செங்குத்து தொலைவு, இந்த பாயிண்ட் தான் முக்கியம். மாறாத செங்குத்து தொலைவு இருந்துச்சுன்னா அவ்விரு கோடுகள் நம்ம என்ன சொல்லுவோம், இணை கோடுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த பிக்சரில் 2 கோடுகள் இருக்குது. அந்த 2 கோடுகளுக்கு இடையில வந்து கரெக்டாக செங்குத்து கோடு எந்த இடத்துலையுமே அதோட அளவுகள் மாறலை. இதை தான் வந்து நம்ம இணை கோடுகள்னு சொல்லுவோம். இப்போ இது ஒன்று இன்னொன்று இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே செங்குத்தோட தொலைவு கம்மியாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே வேறுபடுதா, அப்போ இது இணை கோடுகள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இணை கோடுகள் அடுத்த பாயிண்டே பாருங்கள். இணை கோடுகள் ஒன்று கொண்டு சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கும். இப்போ 2 கோடுகள் இணையாக இல்லைன்னா என்ன ஆகும், அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இணையாக இல்லாட்டினா ஏதாவது ஒரு இடத்துல அது ஒன்று கொண்டு சந்தித்து கொள்ளும். அப்போ சந்திக்குது அப்படின்னா என்ன ஆகும், வெட்டி கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அது என்னன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அப்போது இணைக்கோடுகளுக்குரிய கண்டிஷன் என்ன, ஒன்று கொண்டு சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கும். அது முக்கியமாக அதோட மாறாத செங்குத்து தொலைவு இருக்கும். அதோட செங்குத்து தொலைவு எப்பயும் மாறாது. புரிஞ்சுங்களா? சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ வெட்டு கோடுகள்ங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போது வெட்டுக்கோடு இதுதான் வந்து வெட்டுக்கோடுகள் நம்ம எடுத்துக்குவோம். ஏபியும் சிடியும் வெட்டுக்கோடுகள் தான். அதில் அந்த இடத்துல எந்த இடத்துல வெட்டி கொள்ளுதோ அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். அதுக்கு பேர் வெட்டும் புள்ளின்னு அர்த்தம். ஓகேவா? இது சிம்பிளானதான், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோட்டிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை, ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளிகள் உண்டு. அப்போ கோடுக்கும் கோட்டு துண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், அதுக்கு முடிவே இல்லாமல் போகும், கோட்டு துண்டுக்கு முடிவு இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் அதை புள்ளிகளை வச்சு சொல்லியிருப்பாங்க. கோடிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை, கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளிகள் உண்டு. இதை தான் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கோடு அப்படிங்கிறத நம்ம அளக்க முடியுமா அப்படிங்கன்னா, ஏன்னா முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது, அப்போ அளக்க முடியாது. அதே இது கோட்டு துண்டை அதோட நீளத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். இது பேசிக். ஓகேவா? அடுத்து இப்போ கோடுன்னு நம்ம வார்த்தை யூஸ் பண்ணோம். அடுத்தது இன்னொன்று கதிர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிர்கள். அப்போ கதிர்களுக்கு எப்படி டெஃபினிஷன் கொடுக்காம பாருங்க. கோடுகளின் ஒரு முனை முடிவுற்றும் அடுத்த முனை முடிவுறாமலும் சென்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கதிர்கள். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் முடிவுற்று இருக்கும், ஆனால் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறாமல் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம கதிர்கள் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சூரிய ஒளி, சூரிய கதிர்கள் நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போது அதுக்கு வந்து தொடக்கப்புள்ளி, சூரிய கதிருக்கு வந்து தொடக்கப்புள்ளி என்ன, சூரியன் தான். அந்த சன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து தொடக்கப்புள்ளிங்கிறது இருக்குது, ஒரு முனை முடிவுற்று தான் இருக்குது. ஆனால் அடுத்து என்னது, அது முடிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ பூமியை வந்து அடையும், எர்த்தை மட்டுமாவது அந்த சூரிய கதிர்கள் வரும். அதுக்கப்புறம் உள்ள மற்ற கோள்களுக்குமே எல்லா இடங்களுக்குமே அது போகும் தான். ஸோ அப்போ இதை சூரிய கதிர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கதிர்களை எந்த சிம்பலில் மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா கோடு அப்படிங்கிறத ஏபி பார் இந்த 2 சைடு வந்து அரை மார்க் மென்ஷன் பண்ணோம். இது கோடு நம்ம சொன்னோம். அதே இது கோட்டு துண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஏபி அப்படிங்கிறத ஜஸ்ட் மேலே ஒரு பாருங்கிற மட்டும் மென்ஷன் பண்ணோம். அப்போ கதிர் அப்படிங்கிறதுக்கு எப்படி
நம்ம நோட் பண்ணுவோம்? ஏபி நோட் பண்ணிட்டு ஒரு சைடு டாட் இருக்கும், இன்னொரு சைடு மட்டும் ஒரே ஒரு சைடு மட்டும் ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதைத்தான் கதிர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபிசிக்ஸ்லாம் படித்தவங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஆப்டிக்ஸ் ரிலேட்டடாவோ லென்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கதிர்கள் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பயிற்சி கணக்கில். ஸோ பயிற்சி கணக்கில் ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. கவனிங்க, ஏபி என்ற 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஷ் என குறிப்போம். அப்போது இந்த வார்த்தை தான் நீங்கள் கவனி, கோட்டினை. அப்போ ஏபிங்கிற பேர் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி நம்ம அரை மார்க் நோட் பண்ணிடலாம். அதே அடுத்த கொஸ்டினை பாருங்கள், புள்ளி பியிலிருந்து ஏவிற்கு செல்லும் கோட்டு துண்டை நம்ம டேஷ் என்ன குறிப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன, கோட்டு துண்டு அப்படிங்கிறதானே, எதுலேருந்து எது வரைக்கும் மென்ஷன் பண்ணுறாங்க? கோட்டு துண்டு தானே. அப்போ பிஏ நோட் பண்ணாலும் சரி, ஏபி நோட் பண்ணாலும் சரி, நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம நோட் பண்ணோம். அதே இது ஒரு கதிரானது ஒரு முடிவு புள்ளி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஒரு முடிவு புள்ளி இருக்கும், இன்னொன்று முடிவுறா புள்ளியாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து அது போய்கிட்டே இருக்கும். இந்த பேசிக் தான். இப்போ அடுத்தது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் எத்தனை கோட்டு துண்டு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சின்ன சின்ன கோட்டு துண்டுனா பார்த்தீங்கன்னா இது 1, ஓகேங்களா? ஸோ இது 2வது, அடுத்து இது 3வது, இது 4வது. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாக கோட்டு துண்டு இருக்குது அப்படிங்கிற அந்த பேரை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இது மட்டும் தான், ஜஸ்ட் ஒரு ரீசனிங், ஒரு லாஜிக்கல் மாதிரி தான். இதில் எத்தனை கோட்டு துண்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த 7வது கொஸ்டினே பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிற 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்டில் லைன் போகுது தான். இதில் எத்தனை கோட்டு துண்டுகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 1 2 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், இது ஏபிங்கிறது 1, அடுத்து பிசிங்கிறது, இப்போ இது 1 இது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சிருவோம். ஆனால் இதை தவிர்த்து இன்னொன்று இருக்குல்ல, ஏவும் சியும் சேர்ந்ததுமே ஒரு கோட்டு துண்டு தான். ஓகே, அப்போ மொத்தத்துக்கு 3 இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிளானது தான் இது. சார் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே இது அடடா இதை கூட நம்ம கவனிக்காம விட்டுடும், அப்போ அவசரத்தில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோமே. அப்போது இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க ஜஸ்ட் இப்போ ரீசனிங்கில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல, ஒரு ஷேப் கொடுத்து. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக அதில் டேரெக்டாக நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுது, வேறு வேறு ஷேப்பை நம்ம கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்குறோம்ல, அதே சேம் லாஜிக் தான் இங்கேயும், கோட்டு துண்டோட எண்ணிக்கையும். அப்போது நீங்கள் இங்கே புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து இங்கேயும் என்னென்னலாம் கவனிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? இப்போ ஏ 1 2 3 4 இருக்குது. அடுத்து இந்த பியும், அதாவது பி இதுவும் ஒரு கோட்டு துண்டு தான். ஏசி அதாவது 3வது, இது வந்து 5வது, அடுத்து நான் மென்ஷன் பண்ணக்கூடியது 6வது, அதுக்கப்புறம் பியிலேருந்து Q வரைக்கும் இது 7வது. இது நோட் பண்ணலாமா? அதுக்கு அடுத்தது 3 சேர்த்து. ஓகேவா? இப்போது பியிலேருந்து 3 சேர்த்துனா சி வரைக்கும் சேர்த்திங்கன்னா இது 8வது. அதே போல் ஏலேருந்து Q வரைக்கும் சேர்த்திங்கன்னா இது 9வது. லாஸ்ட்டில் பியிலேருந்து லாஸ்ட் Q வரைக்கும் சேர்த்திங்க அப்படின்னா 10வது. அப்போ மொத்தம் 10 கோடுகள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு அதே மாதிரி தான். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி லாஜிக்காக வரக்கூடியதையும் ஒன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அது தெளிவாகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்களே கிளியராக புரிஞ்சிடும், எப்படி எப்படிலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 8வது கொஸ்டினே பாருங்கள். 8வதுல பார்த்தீங்கன்னா பின்வரும் எது கோட்டு துண்டினை குறிக்கும் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஒவ்வொருக்கும் சிம்பிள் என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே பாருங்கள், எதை கோட்டு துண்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம், மேலே ஏபி பாருங்கிறது மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதை கோட்டு துண்டுன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், கோடுன்னு நம்ம சொல்லுவோம். இதை என்ன கதிர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போது நல்லா தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது கோணங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பின்னாடி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு இந்த கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டு எங்கெங்கே யூஸ் ஆகுது, லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோட்டு துண்டு மற்றும் கோணங்கள் போன்ற வடிவேல் கருத்துக்கள் சுண்டாட்ட பலகை, அதாவது கேரம் போர்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்ல, கேரம் விளையாட்டில் பயன்படுது. ஓகேவா? கோட்டு துண்டு கோணங்கள்
அது வடிவேல் கருத்துக்கள் எந்த விளையாட்டில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போது சுண்டாட்ட பலகை, அதை கேரம் மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது 2 கதிர்கள் கோட்டு துண்டுகள் அவற்றின் தொடக்க புள்ளியில் சந்திக்கும் போது அந்த புள்ளியில் கோணத்தை உருவாக்குகின்றன. இப்போ இந்ததுக்கு பேர் ஏபின்னு மென்ஷன் பண்ணால் இதுக்கு பேர் பக்கம், பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஏபி, அதே போல் ஏசி, இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா பக்கங்கள்னு பேர். அது 2 பக்கம் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுதா, இதைத்தான் வந்து நம்ம முனை, உச்சி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். முனை அல்லது உச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கணும் ஜஸ்ட்டு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போது சிறப்பு கோணங்கள். இதில் கவனிங்க, சிறப்பு கோணம்னா அதில் ஃபஸ்ட்டு செங்கோணம்ங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா 2 கோணங்கள், 2 கதிர்களோட கோணம் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? செங்கோணம்னு சொல்லுவோம். அது இந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, இந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அதுக்கு 90 டிகிரி வந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்? அதை செங்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது குறுங்கோணம்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். குறுங்கோணங்கிறது எதை சொல்லுவோம்னா செங்கோணத்தை விட குறைவாக உள்ள கோணங்கள் குறுங்கோணம். அப்போ 90 டிகிரியை விட குறைவாக இருக்க கோணங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? அதை குறுங்கோணங்கள்னு சொல்லலாம். அப்போ 89 டிகிரியிலேருந்து 0 டிகிரி வரைக்கும் இந்த மாதிரி, அல்லது 0 டிகிரியிலேருந்து 89 டிகிரி இந்த மாதிரி எவ்வளோ கோணம் இருந்தாலும் அதை என்னன்னு சொல்லுவோம்? குறுங்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அடுத்ததை கவனிங்க. செங்கோணத்தை விட அதிகமாக, அதுவும் 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாக இருக்க கோணங்களை விரிகோணம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அப்போது 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? விரிகோணம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த வார்த்தையில் அவங்க கொடுத்து அதுக்கு வந்து வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கிற கோணத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விரிகோணம் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அதுலேயே இன்னும் ஒரு 2 டைப் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. அடுத்து இன்னொரு கோணத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பின்வளை கோணம். பின்வளை கோணம்ங்கிறது பாருங்க, 180 டிகிரிக்கு அதிகமாக உள்ள கோணத்தை நம்ம பின்வளை கோணம் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது 180 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பின்வளை கோணம் சொல்லுவோம். அப்போது 181 டிகிரியிலேருந்து 360 டிகிரி வரைக்குமே உள்ளதை நம்ம பின்வளை கோணம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன அளவு கேட்டால், இப்போ பின்வளை கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரியிலேருந்து நம்ம அவங்க என்ன டிகிரி 180க்கு மேலே என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த பின்வளை கோணம்ங்கிறது கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இன்னொரு பேர்லாம் பாருங்கள், பூஜ்ஜிய கோணம் சொல்லுவோம். அதே போல் நேர்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். அதை கவனிங்க. இப்போது இங்கே ஒரு லைன், இந்த டயக்ராம் வச்சு தான் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. கவனிங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, அதில் பிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டுமே இதே டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ இந்த டைரக்ஷனுக்கு நல்லா கவனிக்கணும். அதே இது சீன்னு எடுத்துட்டாலுமே அதுவும் இதே டைரக்ஷனில் தான் போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஏசி ஏபி அதோட ஆரமாக இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு சைடு போகுது. ஓகே, ஏபி அதே போல் ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மிக சரியாக பொருந்தி உள்ளது. இந்த மாதிரி வார்த்தை மிக சரியாக பொருந்தி உள்ளது எனில் அந்த கோணங்கிறது 0 டிகிரி. அதோட கோணம் இப்போ இது 2க்கான கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆங்கிலம் என்னன்னு கேட்டால் 0 டிகிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு பூஜ்ஜிய கோணம் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அதே இது இங்கே பாருங்கள், சி பி இது வந்து எதிர் திசையில் அமைந்துள்ளதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் கவனிங்க, ஏங்கிறது சென்டரில் இருக்குது, பி இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா சிங்கிறது இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ எதிர் திசையில் போகுதா? எதிர் திசையில் போகுது அப்படின்னாவே இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நேர்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 180 டிகிரி. இந்த மாதிரி எதிர் திசையில் போகுது அப்படின்னாவே அதோட கோணம் 180 டிகிரி நேர்கோணம் சொல்லுவாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கிங்க, நீங்கள் இந்த மாதிரி எதிர் திசையில் போனாலுமே கூட
அதுவும் அதோட கோணம் 180 டிகிரி. ஒரு லைன் வரைஞ்ச அப்படின்னாவே அதோட கோணம் 180 டிகிரி. இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் இனி போப்போ உங்களுக்கு டயக்ராம்லாம் பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது டயக்ராமில் இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு இடையில ஒரு லைன் கொடுத்துருவாங்க. ஒரு சைடு மட்டும் ஆங்கிள் இது ஒரு 40 டிகிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த சைடு எவ்வளோ டிகிரி வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது எக்ஸ் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. அப்போ இந்த பேசிக்கான பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாவே அது 180 டிகிரி. அப்போ மொத்தத்துக்கு இது 180 டிகிரி. அதில் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க, மீதி எக்ஸ் எவ்வளோ. அப்போ நம்ம 180ல் இருந்து 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாவே பேலன்ஸ் 140 டிகிரி வரும்ல. இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி டயக்ராமில் வச்சு அதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ் வேல்யூ ரெண்டு ஆங்கிள் கூட எக்ஸும் ஒய்யும் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பின்னாடி நீங்கள் அதை பார்ப்பீங்க, உங்களுக்கு நான் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த பாயிண்ட் கவனிங்க. சிறப்பு ஜோடி கோணங்கள்ன்ட்டு நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, வார்த்தையில் கவனிங்க. இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள் ஒன்று கொண்டு நிரப்பு கோணம். அதாவது ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது நிரப்பு கோணங்கள். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ ஒரு செங்குத்து இந்த மாதிரி இருக்கலாம், அவங்க இந்த ரெண்டு நிரப்பு கோணங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 7:2ன்னு கொடுத்து இது நிரப்பு கோணங்கள் எனில் அதனுடைய தனித்தனி அளவுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிரப்பு கோணங்கிற வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டோட கூடுதல் என்னவா இருக்கணும், 90 டிகிரி இருக்கும். ஒரு கோணம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று ஒய், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதோட கூடுதல் என்ன இருக்கணும், 90 டிகிரின்னு இருக்கும். இப்போ ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா முதல் கோணத்தை 7x எடுத்துக்குவோம், ரெண்டாவது கோணத்தை 2x எடுத்துக்குவோம். அப்போ ரெண்டோட கூடுதல் என்ன இருக்கும், இப்போ 7x + 2x, இதோட வேல்யூ 90 டிகிரிங்கிறதானே இருக்கும். இதுலேருந்து என்ன 7 + 2 9, 9xோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன 10 டிகிரி. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருந்தானே. 7லேருந்து 10 70 டிகிரி. ஓகே, அதே போல் 2 × 10 20 டிகிரி. இதுதான் அந்த 7:2ங்கிற அந்த ரெண்டு கோணங்களோட வேல்யூ. 70 டிகிரி, இன்னொன்று 20 டிகிரி. இதை ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 90 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படிலாம் புரிஞ்சிருக்கணுங்கிறத இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே போல் அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க. மிகை நிரப்பு கோணம்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ மிகை நிரப்பு கோணம் பார்த்தீங்கன்னா மிகை நிரப்பு கோணம் ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை 180 டிகிரி. ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை 180 டிகிரி இருந்துச்சுன்னா அவ்விரு கோணங்கள் ஒன்று கொண்டு என்ன சொல்லுவோம், மிகை நிரப்பு கோணங்கள்னு சொல்லுவோம். அப்போ கோணங்கள் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கோணம் மென்ஷன் பண்ணுறோம், செங்கோணம், விரிகோணம் மென்ஷன் பண்ணுறோம், நேர்கோணம் மென்ஷன் பண்ணுறோம், பூஜ்ய கோணம் மென்ஷன் பண்ணுறோம். அதே போல் நிரப்பு கோணம், இன்னொன்று மிகை நிரப்பு கோணம், இன்னொன்று டியூனோல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. பின்வளை கோணம், ஓகே, 180 டிகிரியை விட அதிகமாக இருந்ததை பின்வளை கோணம். ஸோ இந்த மாதிரி கோணங்கள்ங்கிறதுக்கு பேர் என்ன, அதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறதா இங்கே கிளியராக மென்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மிகை நிரப்பு கோணம் வச்சும் கேள்வியில் இருக்கும். சேம் இதே மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்து அதில் அவங்க இப்போ 7:2 இந்த மாதிரியும் கொடுத்துருந்து கூட உங்களுக்கு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு மென்ஷன்னாவே ரெண்டு கோணங்களோட கூடுதல் என்னவா இருக்கணும், 180 டிகிரியாக இருக்கணும். அதில் ஒரு கோணம் கொடுத்து இன்னொரு கோணம் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இங்கே 33 டிகிரி மட்டும் கொடுத்து இதோட கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 180ல் இருந்து இந்த 33 மைனஸ் பண்ணிடணும். உங்களுக்கு 147 டிகிரிங்கிறதான் இன்னொரு அந்த எக்ஸோட வேல்யூ. இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதே கான்செப்ட் வச்சு தான் உங்களுக்கு டயக்ராமிங் கான்செப்டையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கோடு அதோட டிகிரி மொத்தத்துக்கு 180 டிகிரி, அதை என்ன சொல்லுவோம், மிகை நிரப்பு கோணம்ங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுலேயே டயக்ராம் என்னன்னா இந்த மாதிரி கொடுத்து இப்படி ரெண்டு கொடுப்பாங்க. அப்போ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியோ எப்படிலாம் வேல்யூலாம் இனிமேல் போக போக நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போ அதுக்கு பேசிக் இதுதான். மொத்தம் ஒரு கோட்டோட
மொத்த டிகிரி 180 டிகிரி. அப்போ இதுவும் எப்படி சாஞ்சிருந்தாலும் ஒரு கோடு தான். அப்போ அந்த கோடோட மொத்த டிகிரி ஒரு பாதி என்னன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. அதே இது இப்போ பாருங்க, ஒரு வட்டம்னு நான் வரைகிறேன். வட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இதோட கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போ இதோட கோணம் 180 டிகிரி. அப்போ வட்டத்தோட முழு கோணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகே, ஒரு வட்டத்தோட முழு டிகிரி கோணம் என்ன அப்படின்னா 360 டிகிரி. அதில் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் வரைஞ்சிருந்து அதில் ஒரு பாதி என்னன்னு கேட்குறாங்கன்னா 180 டிகிரி நம்ம சொல்லிடலாம். அது எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அதோட கோணம் 180 டிகிரி. இந்த பாயிண்ட், இந்த கோணம் சம்மந்தமாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த பயிற்சி கணக்கில் இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு, அது முக்கியமாக கடிகாரம் இந்த மாதிரி கொடுத்து, பெரிய முள் சின்ன முள் அதோட வெவ்வேறு பொசிஷன் கொடுத்து, இது எந்த வகையான கோணம்ங்கிறதும் கேட்கலாம், அல்லது கோணத்தோட அளவுகள் கூட இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே கோணம் என்ன வகைங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ பெரிய முள் சின்ன முள் இந்த மாதிரி அதிகமாக போயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ 180 டிகிரியை விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ 180 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இது வந்து விரிகோணம்னு அர்த்தம். ஓகே, விரிகோணம்னு அர்த்தம். அடுத்து இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு இப்போ 12ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருந்துச்சுன்னா இதோட கோணம் 30 டிகிரி. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே இது 2ன்னு இருக்கும்போது இன்னொரு ஒரு 30 டிகிரி. அதே இது உங்களுக்கு 3ன்னு எக்ஸாக்டாக 3ன்னு இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 90 டிகிரி மென்ஷன் பண்ணுவோமா. அப்போ இந்த சைடு இப்படி இருந்தாலும் இதுவும் 90 டிகிரி தான். அப்போ இதை என்ன சொல்லுவோம், செங்கோணம் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதில் இருந்து நீங்கள் அந்த செங்கோணம் நீங்கள் பார்த்தாலுமே மொத்தத்துக்கு என்ன செங்கோணம், மொத்தத்துக்கு 90 டிகிரி. அப்போது 12லேருந்து 3 இதுக்கு மொத்தத்துக்கு 90 டிகிரின்னு இருக்குது. இந்த 90 டிகிரியை இடையில நீங்கள் அப்போ இந்த 1 2 இது எல்லாத்துக்குமே நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் 30 டிகிரி 30 டிகிரி. அவ்வளவுதான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் சின்ன முள் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து ஒரு மணி நேரம் ஆகுதா, அந்த 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே இது பெரிய முள் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 12லேருந்து அந்த பெரிய முள் 1ன்னு வருதுன்னா அப்போ 5 நிமிஷம் தானே ஆயிருக்கு. அந்த 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நீங்கள் அந்த கடிகாரங்கிறத வச்சு தெளிவாக இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே 2வது டயக்ராம் பாருங்கள். ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம், 0 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோமா, 0 கோணம் மென்ஷன் பண்ணுவோம். இது அப்படியே எதிர் திசையில் இருக்க, அப்போ இதை நேர்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். இது 0 கோணம். ஓகேங்களா? ஸோ இது நேர்கோணம் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இதுக்கும் 90 டிகிரி 90 டிகிரிக்குள்ளே தானே இருக்குது. அப்போ 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், குறுங்கோணம் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கோணங்கள் கான்செப்டில் கண்டிப்பாக கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா தெளிவாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பயிற்சி நல்லா பாருங்கள். ஸோ இதில் நிரப்பு கோணம் என்ன, மிக நிரப்பு கோணம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைன் வந்ததுனாவே மொத்தத்துக்கு 180 டிகிரி இருக்கும். அதில் 25 சொல்லிட்டாங்க. 180ல் 25 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 5, 180ல் பேலன்ஸ் 155. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. அதே போல் தான் இங்கே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மொத்தத்துக்கு இது வந்து எத்தனை, 90 டிகிரி தானே. 90 டிகிரியில் 30 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ மீதி 60 டிகிரி தான். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ இதை கிராஸாகவே கொடுத்துருந்தாலுமே கூட என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் சேர்ந்தது 180 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அதில் 67 கொடுத்துட்டாங்கன்னா மீதி இது தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ 67ல் 180ல் 67 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 113. இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அழகாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது. கேள்வி பார்த்தோன்னா அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்குற கான்செப்ட் இனிமேலும் வரும். நல்லா பாருங்கள். இப்போ ஒரு லைனில் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள், அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அதை ஒரு கோட்டமை புள்ளிகள் என்று அழைக்கப்படும். ஓகே, இதுக்கு என்ன பேர், 3, அதாவது ஒரு லைனில் 3 அல்லது 3க்கு மேலே இருந்தால் தான். நம்ம அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு பேர் என்னன்னுங்கிறது ப்ரீவியஸாக நம்ம பார்த்தாச்சு. அப்போ 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு கோடமை புள்ளிகள்.
அதாவது இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று 90 டிகிரி கோண அளவில் வெட்டி கொண்டால் அக்கோடுகள் செங்குத்து கோடுகள். ஸோ இது நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். இது எக்ஸாக்டாக ரெண்டு கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் வெட்டி கொள்ளுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், செங்குத்து கோடுகள் நம்ம சொல்லுவோம். இதவே வந்து ஷேப்பில் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது ஒரு செவ்வகம்னு எடுத்துகிட்டு சதுரம்னு எடுத்துகிட்டு இதோட மூளை விட்டம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செங்குத்து கோடுலாம் என்ன அர்த்தம், 90 டிகிரியை வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த ஷேப் 2D கான்செப்டில் இந்த ஷேப்புக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ செங்குத்து கோடுகள் செங்குத்தில் வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கிளியராக இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். எது செங்குத்து கோடில் இப்போ செவ்வகமும் அதே போல் அதோட மூளை விட்டங்கள் செங்குத்தில் வெட்டி கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்டில் செங்குத்துலாம் செவ்வகம் வந்து வெட்டி கொள்ளாது. மற்றது இப்போ சாய் சதுரம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செங்குத்தில் வெட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அடுத்த வார்த்தையை கவனிங்க. பல கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, ஒருங்கமை புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அக்கோடுகளை ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த செகண்ட் பிக்சரை கவனிங்க. ஒரு புள்ளி வழியாக 3 கோடு வந்து இங்கே போய்கிட்டே இருக்குது. அப்போது பல கோடுகள் வந்து போயிட்டு இருக்குன்னா அந்த புள்ளி என்ன சொல்லுவாங்க, ஒருங்கமை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பீங்கிறது ஒருங்கமை புள்ளி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இப்போ இந்த கோடுகள்லாம் ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ பிக்சரை பார்த்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய கொஸ்டினை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே தான் இதோட முடிஞ்சு. இந்த கொஸ்டினை பாருங்கள். இது டெட்டு கொஸ்டினாக இருக்கட்டும், எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஸ்டின் நல்லா கவனிங்க. இப்போ எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் 2 மடங்குக்கு சமமாக இருக்கும். கேள்வி எப்படின்னு பாருங்கள். எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் 2 மடங்கிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கோணம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அதோட 2 மடங்கிற்கு சமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கோணம், ஒரு கோணத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இன்னொரு கோணத்தை வந்து அதை 2x நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 2 மடங்குன்னு சொன்னதுனால 2xன்னு எடுத்துக்கணும். நிரப்பு கோணம் சொன்னாங்கல்ல, அப்போ 2 கோணங்களோட கூடுதல் கண்டிப்பாக எத்தனை டிகிரியாக தான் இருக்கணும், 90 டிகிரியாக தான் இருக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இனி எக்ஸ் என்ன, அந்த நிரப்பு கோணம் என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 2ஐயும் கூட்டினா 3xன்னு வரும். 3xோட வேல்யூ தான் 90 டிகிரி அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. ஓகேவா. அப்போ ஒரு வேல்யூ 30 டிகிரி, இன்னொன்று எத்தனை இருக்கும், நீங்கள் இந்த 90லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னாவே 60ன்னு கிடைக்கும். அதுதான் அந்த இன்னொரு டிகிரி. அப்போ 30 டிகிரி ஒன்று, இன்னொன்று 60 டிகிரி. அப்போ ஒரு கோணங்கிறது இன்னொரு கோணத்துக்கு 2 மடங்கு இருக்கா. இது ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி கிடைக்குதா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கோணம் அதன் மிகை நிரப்பு கோணத்தின் 3/2 மடங்கிற்கு சமன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி நீங்கள் வார்த்தையை நோட் பண்ணணும்னா, எந்த கோணம் அதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எந்த கோணம் கேட்டிருக்கோம் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்து அதன் மிகை நிரப்பு கோணத்தின் 3/2 மடங்கிற்கு சமம் மென்ஷன் பண்ணியிருக்கனால இன்னொரு ஒரு கோணம் எதுக்கு சமமாக இருக்கும்னா 3/2 மடங்கு 2/3 இதுக்கு சமமாக இருக்கும். இதுதான் ரெண்டாவது. இப்போ மிகை நிரப்பு கோணம் மென்ஷன் பண்ணால் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 2 கோணத்தோட கூடுதல் 180 டிகிரி. புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் அந்த வார்த்தைகளை ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இது ஆக்சுவலாக நம்ம 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே செகண்ட் யூனிட்டில் இயற்கணிதம் அதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறத ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டோம். அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிரப்பு கோணம்னா 2 கோணங்களோட கூடுதல் 90 டிகிரி, மிக நிரப்பு கோணம்னா 2 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி. இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அழகாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இப்போ இதை நம்ம கூட்டணும். ஃபஸ்ட்டு இது 2க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ 3x + 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் இருந்து 2x + 3x 5x ஈக்குவல் டு 180 டிகிரி. நீங்கள் இந்த 3ஐ இந்த சைடு மல்டிபிளாக கொண்டு போயிடலாம். நீங்கள் இதை மல்டிபிளாக பண்ண வேணாம். ஏன்னா
எப்பயுமே நான் சொல்லக்கூடியது மல்டிபிள் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் கண்டிஷனில் அப்படியே வச்சுருங்க. ஏதாவது ஒரு நம்பர் இது அடி ஆகும். இப்போது இங்கே 5ஆலே அடிச்சு கொடுத்துலாமா? 180 5ஆலே அடிச்சு கொடுக்கலாம். 1 5 5, இங்கே 3 5 15, பேலன்ஸ் 3 30 அப்படின்னா 6 5 30. இப்போ 36 × 3, 36 × 3 என்ன? 3008, பேலன்ஸ் 1 3 1 10, 108 டிகிரி தான் அந்த கோணம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது கோணங்கிறது 108 டிகிரி. இன்னொரு ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ இன்னொரு வேல்யூ என்ன? இந்த ரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ அப்படின்னா அப்போது இன்னொரு வேல்யூ என்ன? இதில் இருந்து எதை கூட்டினா நம்மளுக்கு 180 வரும்னு பாருங்கள். 72 டிகிரி தான் அந்த இன்னொரு ஒரு கோணம். புரிஞ்சுங்களா? 2 கோணத்தை அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா அதை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது ரேஷியோ வச்சுன்னு கேட்குறாங்க, இல்லை வேறு மாதிரி எப்படி கேட்குறாங்கிறதை அதையும் நம்ம பாருங்கள். இப்போது 11வது கொஸ்டின் பாருங்கள். 2 கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகமாக உள்ளது இல்லை, அந்த கோணங்களை காண்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ 2 கோணம் மிகை நிரப்பு கோணம் சொல்லிட்டாங்க. அப்போ 2ஓட கூடுதல் என்னவா இருக்கணும்? 180 டிகிரியாக இருக்கணும். அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகம் சொல்கிறாங்கல்ல, ஒரு கோணத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இன்னொரு கோணம் வந்து என்ன? அந்த கோணத்தை விட 20 டிகிரியா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி. இதுதான் அந்த 2 கோணங்கள். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 2x + 20 டிகிரின்னு இருக்கும், ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் இருந்து 2x மட்டும் இந்த சைடு வச்சுருங்க. +20 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது -20 மாறும். அப்போ 160ன்னு வந்துருமா? ஸோ இதில் இருந்து 2 இங்கே 8 2 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 80 டிகிரி. எக்ஸோட வேல்யூ என்ன? 80 டிகிரி. இப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம்? கோணம்ங்கிறது 80 டிகிரி. அப்போ இன்னொரு ஒரு கோணம் என்ன? 100 டிகிரி. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா தானே நம்மளுக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? அப்போது இது இன்னொரு ஒரு கோணம். அதை நம்ம மிகை நிரப்பு கோணம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை கோணம்னு எடுத்துக்கணும், இது மிகை நிரப்பு கோணம் எடுத்துக்கணும். அது கூட ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒருத்தனை எதை கேட்டிருக்காங்க, செகண்ட் எதை கேட்டிருக்காங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோணம், அடுத்து மிகை நிரப்பு கோணம்னு சொன்னாங்கன்னா இந்த ஆர்டரில் தான் எழுதணும். 80 டிகிரி, இது 100 டிகிரி, இதைத்தான் நம்ம எழுதணும். ஒரு சில நேரங்களில் 100 டிகிரியும் ஆப்ஷனில் 80 டிகிரியும் கூட இருக்கலாம். நல்லா கவனிக்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த ஆர்டர் எழுதுறதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆர்டரில் கேட்குறாங்கங்கிறதையும் கவனிச்சுக்கணும். எது கோணம், எது மிகை நிரப்பு கோணம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது அடுத்தது 12 13. நான் ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன், இன்னொரு கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 கோணங்களின் 2 நிரப்பு கோணங்கள், வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிரப்பு கோணங்கள் அதோட ரேஷியோ 7:2 என்ற விதத்தில் கோணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமே, எக்ஸாம்பிளே முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே. அப்போ நிரப்பு கோணங்கள் அப்படின்னா 2ஓட கூடுதல் 90 டிகிரி வரணும். அப்போ இதுலேருந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று 7x ஆகும், இன்னொன்று 2x ஆகும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 7x + 2xோட வேல்யூ தான் 90. இதில் இருந்து 9xோட வேல்யூ 90, எக்ஸோட வேல்யூ 30. இந்த மாதிரிலாம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே வேல்யூ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 டிகிரி கிடைக்கும். ஓகே, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 10 டிகிரி. இந்த 10 நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7ஓட மல்டிபிள் பண்ணால் 70 டிகிரி, 2ஓட மல்டிபிள் பண்ணால் 20 டிகிரி, 2ஐயும் கூட்டினா 90 டிகிரி கிடைக்குதுண்ணே. அவ்வளோதானே. ஸோ 13வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எல்லாருமே ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆர்வத்தோட ஒவ்வொரு சம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும், அடுத்தது நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், 2 மிகை நிரப்பு கோணங்கள். இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மிகை நிரப்பு கோணங்கள்னால் 2 கோணங்களோட கூடுதல் எவ்வளோ வரணும்? அந்த 180 டிகிரி வரணும். அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எனில் அந்த கோணங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, இதெல்லாம் நீங்கள் தியரிட்டிக்கல் பாயிண்ட் நல்லா பிக்சரோடு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். நம்ம படித்தது எல்லாமே தெளிவாக இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன தேவையோ அதெல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.